ஹாய், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் மார்ட்டேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடமானத்திலே 3 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பேங்க்கில் எம்ஓடி உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு ஆவணம். அது ஃபஸ்ட் டைப்பு பேங்க்லேயே. அதுக்கு அடுத்தது அடமான ஆவணம் சிம்பிள் மார்ட்டேஜ், இது 2வது வகை. 3வது வகை தனிநபரிடம் அடமானம் வாங்கிறது. இந்த 3த்தில் ஃபஸ்ட்டு டைப் உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு ஆவணம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுட்டேன். இப்போ செகண்ட் டைப்பு பேங்க்கில் சிம்பிள் மார்ட்டேஜ், அதை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அலுவலகத்தை செலக்ட் பண்ணிடணும். நான் போடுற அலுவலகம் ஆவண எண் எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன். உண்மையான எந்த ஆவண எண்ணையும் நான் போடலை, எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன். அலுவலகம், உங்களுடைய அலுவலகம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து புத்தகம் ஒன்று அப்படியே தான் இருக்கும். ஆவணம் என்ன போட்டுக்கலாம். இங்கே நம்ம போட்டிருக்கிறது ஆவணம் என்ன சரியான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு தான் சேர்க்க கொடுக்கணும். நான் போட்டது தப்பு, அதனால் மீட்டமைக்க கொடுத்துட்டு மறுபடியும் ஆவணம் எண் போடுறேன். இப்போ சரியான ஆவண எண் போட்டுட்டேன். இங்கே பேர் வந்துடுச்சு. இப்போ சேர்க்க கொடுத்துட்றேன். தொடர்ந்து செயல்படுத்தவும். செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து போயிடலாம். அதுக்கு அடுத்தது அடமானம் வைப்பவர். எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். இல்லை வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம பத்திர நம்பரில் ஏற்கனவே பிஆர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் யார் பேர் காமிச்சதோ அந்த பேரே போட்டுக்கலாம். சக்திவேல், அவர் தான் அடமானம் வைப்பவர். சொத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான். இப்போ அவர் சொத்தை அடமானம் வச்சு பணம் வாங்க போகிறாரு. ஆதார் எண் போட்டுக்கிறேன். இது எல்லாமே சேமாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். சாட்சிக்கு, அடமானம் வைப்பவருக்கு. அடமானம் பெறுபவர் மட்டும் நம்ம பேங்க்கு போடுறதால பேங்க்கை செலக்ட் பண்ணுறோம். மற்றபடி எல்லாருக்குமே இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணுறதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். அவங்க பேர், அப்பா பேர், ஆதார் எண், வயசு, அட்ரஸ்ஸு எல்லாம் ஒரே மாதிரி ஃபில் பண்ணுறோமே. அப்படியே அவங்க ஆதார் கார்டை வச்சு நம்ம ஃபில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஃபோன் நம்பர் அடமானம் வைப்பவருக்கு மட்டும் நான் போடுறேன். போட்டாச்சு. அடுத்து வந்துடலாம். இப்போ அடமானம் பெறுபவர் நம்ம பேங்க்குக்கு தான் போடுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு பேங்க்கை நான் போட்டுக்கிறேன். பொறுப்பாட்சி அமைப்பை செலக்ட் பண்ணிக்கணும். கட்சிக்காரர் வகைப்பாடில் பொறுப்பாட்சி அமைப்பு செலக்ட் பண்ணிக்கணும். பேங்க்கோட பேர். இது தனியார் பேங்க்குன்றதால நான் பொறுப்பாட்சி அமைப்பு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவே கவர்மெண்ட் பேங்காக இருந்தால் அதிலே கீழே அரசுன்னு வருது, அதை செலக்ட் பண்ணிக்கணும். தனிநபர்னால் தனிநபரை செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம அடுத்த வீடியோவில் தனிநபர்கிட்ட எப்படி கடன் வாங்குறது பார்க்கலாம். இப்போ பேங்க்கை மட்டும் நான் போட்டிருக்கேன். சேர்ந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கீழே சேர்ந்துடுச்சு. அடுத்து வந்துடுறேன். பிரதிநிதி தேவையில்லை. சாட்சி போட்டுக்கலாம். 2 சாட்சி கண்டிப்பாக போட்டாகணும், அதனால் 2 சாட்சி போட்டுக்கிறேன். பிரதிநிதி எதுக்கு தேவைப்படும்னா, நம்ம பேங்க்கில் இப்போ கடன் வாங்கிட்டு அந்த கடனை ரசீது ஆவணம் பைசல் செய்வோம் பார்த்தீங்களா, அப்போ தான் பேங்க்கோட மேனேஜரை பிரதிநிதியில் அடிப்போம். இப்போ தேவைப்படாது. நான் அடுத்த வீடியோ போடுறேன். தனிநபரிடம் அடமானம் எப்படி வாங்குறத, எப்படி உருவாக்குறதுன்னு அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். அதுக்கடுத்தது இந்த 3 டைப் அடமானம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 3த்தையுமே பணம் கொடுத்து பைசல் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரசீது ஆவணம் உருவாக்குறதுன்னு அது தனியாக வீடியோ போடுறேன். பேங்க்காக இருந்தால் எப்படி, தனிநபரிடம் வாங்கினா எப்படி அதை ரசீது ஆவணம் உருவாக்கணும்னு தனியான வீடியோ போடுறேன்.
இந்த வட்டம் கிராமம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு இப்போ டைம் பத்தாது சேர்த்தா, அதனால் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நீங்கள் அடிக்கும்போது மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு வட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு கிராமம் அந்த பாக்ஸில் தெரு பேர் அதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்கோடு அடிங்க. சாட்சிக்கு ஃபோன் நம்பர் போடணுன்னு எதுவும் அவசியம் இல்லை, அதனால் நான் போடலை. இந்த ஆதார் எண் போட்டாலே கீழே இருக்க குட்டி பாக்ஸில் இருக்க டிக்கை கிளிக் பண்ணிக்கணும். இதே சேம் அட்ரஸாக இருந்தால் நபரின் பெயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி அடித்த சாட்சியோட பேர் காமிக்கும். அவங்களுடைய அட்ரஸே வேணுன்னா முகவரியை நகல் செய்கன்னு கொடுத்துடலாம். இல்லை வேண்டாம், தெரு பெயரே போட்டுக்கிறேன். பின்கோடு ஃபோன் நம்பர் போடல, சேர்க்க கொடுத்துட்றேன். வீடியோ லென்த்து போகும், அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தாக்கல் செய்பவர் யார் ஃபோன் நம்பர் போட்டிருக்கோமோ அவங்களது மேலே காமிக்குது. கீழேயும் அவங்களையே செலக்ட் பண்ணிக்கணும். சொத்து விவரம் நான் மனையை செலக்ட் பண்ணிக்கிறேன். சேர்க்க கொடுத்துட்டேன். அலுவலகம் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய சொத்து எந்த அலுவலகத்தில் இருக்கோ அந்த அலுவலகத்துடைய பேர் இங்கே போட்டுக்கணும். பதிவு கிராமம் போட்டதுக்கப்புறம் வழிகாட்டி கிராமம் அதுவே ஆல்ரெடி வந்துடும். பட்டா எண் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போட வேண்டாம். நான் எக்ஸாம்பிளுக்காக போட்டுக்கிறேன், நீங்கள் இல்லைன்னா விட்டுடலாம். புல விவரங்கள் சர்வே எண் நம்ம பத்திரத்தில் இருக்கும் சர்வே எண். நத்தமாக ஊரகமானு செலக்ட் பண்ணிக்கணும். நான் நத்தம் செலக்ட் பண்ணுறேன். உட்பிரிவுனா பார் போட்டு கீழே இருக்கும் பாருங்கள், அதுதான் உட்பிரிவு. 164/7 அதான் இதோட சர்வே எண். தெரு பெயர் ஏதாவது கொடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக ஃபில் பண்ணணுன்னு கிடையாது, தெரு பெயர் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். மொத்த சதுர மீட்டர் இப்போ நம்ம அடமானம் வைக்க போகிற சதுர மீட்டர். மதிப்பு தேவையில்லை, சேர்க்க கொடுத்துட்றேன். மனை எண் இருந்ததுன்னா கீழே மனை எண் கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸில் மனை எத்தனாவது மனையோ அதை போட்டு சேர்க்க கொடுத்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு போட்டுறேன். 15 போட்டாச்சு. அடுத்து வந்துடலாம். எல்லை விவரங்கள், அதாவது சக்குபந்தி. நம்ம சொத்தை சுற்றி 4 பக்கமும் யாருடைய நிலம் இருக்குது, இடம் இருக்குது, வீடா என்ன இருக்குன்றதை இங்கே போட்டுடணும். இந்த சொத்து தான் நடுவில் இருக்க சொத்து தான் நம்மளது, அதாவது அடமானம் வைக்க போகிற சொத்து. அதை சுற்றி 4 பக்கமும் என்ன இருக்குதுன்னு இங்கே போட்டுடணும். இருந்தால் போடலாம், இல்லை இது சுற்றியுமே அடமானம் வைக்க போகிறாரு அவருடைய நிலம் தான் இருக்குன்னா 00 போட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சம் மட்டும்தான் கொடுக்குறாரு, அடமானம் வைக்கிறாரு அப்படின்னா 0 போட்டுக்கலாம். அடுத்து வந்துடுறேன். சொத்தின் அளவு இங்கே வடப்பக்க அளவு 1 போட்டுறேன், தென்பக்க அளவு அதுவே வந்துடும். கிழக்கு பக்க அளவு 100 சதுர மீட்டர். அடுத்து வந்துடுறேன். சொத்து விவர குறிப்பு ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆங்கில முறை அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு தான் வரும், ஓகே கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஊர் பேர், சர்வே நம்பர் கொடுத்துடலாம். நம்ம எவ்வளோ அடமானம் வைக்க போகிறோமோ அந்த சதுர மீட்டர் போட்டால் போதும். அது வீடா மனையாக நீங்கள் போட்டுடணும், மனை தான். இங்கே சொத்து விவர இனம் எதுவும் இல்லை, அதனால் அடுத்து வந்துடுறேன்.
அந்த இனம்னா அந்த கிணறு, மின் மோட்டார், பம்பு செட்டு அதுதான். மனைன்றதால எதுவும் இல்லை. அடுத்து அடமானத் தொகை 4 லட்சம் போட்டுக்கிறேன். அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா வட்டி விகிதம். இது வந்து 12% போட்டுக்கணும். காலக்கெடு 1 மாதத்திற்கு போட்டுக்கணும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா வேண்டும் போது திருப்பி செலுத்துது, அதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். அடுத்து வந்துடலாம். இதுவும் ஒன்றும் இல்லை, அடுத்து வந்துடலாம். இங்கே எல்லாம் பேர்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்து வந்துடலாம். அமௌண்ட் வந்துடுச்சு. ஸ்டாம்ப் ஃபீஸு, பதிவு கட்டணம் வந்தாச்சு. அவ்வளோதான், வரி ஆவணத்திற்கான சுருக்கம் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.